நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வழிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வழிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. திருமகனே திருமகனே ஒரு நாழிகை பாராய். வெண்ணிற புறவில் வந்தவன் மேல்விழி மொழிகள் கேளாய். அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் மங்கை மான்விழி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன. மங்கை மான்விழி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன. தாண்டிலாடனைக் கண்ட என்னுடன் வசனை கொண்டதென்ன. நிலாவிலே பார்த்தவண்ணும் கனாவிலே தோன்றும் இன்னும். நிலாவிலே பார்த்தவண்ணும் கனாவிலே பார்வை பார்த்தவனும் நீயா. அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. நீயா நீயா. கடைசியாக நீங்கள் கேட்டீர்களே ஒரு கேள்வி, நீயா நீயா என்று. அதைத்தான் நானும் உங்களை பார்த்து கேட்க வேண்டியவனாக இருக்கிறேன். இது நீயா இல்லை பாம்பே ஜெயஸ்ரீதானா? உங்க மொழி அழகு, இசை ரொம்ப அழகு, அதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அழகு. சங்கதிகள் எதையும் தவறவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தீர்களே, அதற்காக இந்த அரங்கம் உங்களுக்கு கைதட்ட வேண்டும். இந்த பாடல் பிறந்ததே ஒரு அபூர்வமான ஒரு தருணம். இயக்குனர் மணிரத்னம், ஏஆர் ரகுமான், நான், சுஹாசினி அத்தனை பேர் மாலத்தீவில் சென்று ஒரு வாரம் இருந்தோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஓர் ராஜனும் ராஜகுமாரியும் காதலித்தால் எப்படி இருக்கும் என்பது பாட்டு. பல மெட்டுக்கள் அமைத்த பிறகு நான் மணிரத்னம் அவர்களை கேட்டேன், இந்த பாடலை வழக்கமான மொழியில் இல்லாமல் சங்க இலக்கிய மொழியில் அமைத்தால் எப்படி இருக்கும் என்றேன். ஏஆர் ரகுமான் கேட்டார்,
சங்க இலக்கியம் என்றால் எப்படி இருக்கும் என்று கேட்டார். மல்லர் ஆடிய விழவினானும் மகளிர் ஆடிய துணங்கையானும் யாண்டுங் காணேன் மாந்தக்கோனை யானுமோர் ஆடுகள மகளே எங்கை தோடீர் இலங்குவளை நிகழ்த்த பீடுகடு குறிசிலுமோர் ஆடுகள மகனே. இதுதான் சங்க இலக்கியம்னு. உடனே அவரு காதுக்கு நல்லா இருக்கு, பாடவே முடியாது போல் இருக்கே, இன்னும் கொஞ்சம் எளிமையான சங்க இலக்கியம் இருக்கான்னு கேட்டாரு. நான் திருப்பி சொன்னேன், அற்றை திங்கள் அந்நிலவில் எந்தையும் உடையேம் எம் குன்றும் புறர்கொளார். இது ஒரு புறநானூற்று பாட்டு என்று சொன்னேன். ஆஹா, அந்த அற்றை திங்கள் ரொம்ப அழகா இருக்கு, அதை பாட்டுக்குள் கொண்டு வர முடியுமா என்று கேட்டார். அப்படி கொண்டு வந்ததுதான் இந்த பாட்டு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தமிழை டிஜிட்டல் யுகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை ஏ.ஆர். ரகுமானை சாரும். கொஞ்சம் முயற்சி செய்தால் இன்னும் ஒரு உயரத்தை நீங்கள் எட்ட முடியும். உங்களை பாராட்டுகிறேன். சௌந்தர்யா, இந்த பாடல் நீங்க ஆரம்பிக்கும் போது நீங்க எப்படி எப்படி பாடினீங்க? நறுமுகை நறுமுகை. நானும் இப்படி தான் பாடினேன், நறுமுகையே நறுமுகையேன்னு பாடினேன். சார் உடனே சொன்னார், உன்னி அது நறுமுகையே இல்லை, அது நறுமுகையே. முகைன்னா முதல்ல பூவுக்கு முதல்ல இருக்கிறதா முகை. முதல்ல அரும்பு, முகை, மொட்டு, மலர், பூ. இத்தனை நிலை இருக்கு. 5 நிலை இருக்கு பூவுக்கு. 6வது நிலை ஒன்று இருக்கிறது பூவுக்கு. அது வீன்னு சொல்றாங்க தமிழ்ல. வீழக்கூடிய பூவுக்கு வீன்னு பேர். இவ்வளவு 6 நிலைகள் ஒரு பூவுக்கு சொன்ன ஒரே மொழி தமிழ் மொழியாக மட்டும்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த அற்றை திங்கள் அந்நிலவில் இருக்கு இல்லையா, அது பாடுங்க. அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றி தரள நீர் வழிய, நெற்றி தரள நீர் வடிய, அப்படி இருக்கு. நெற்றி தரள நீர் வழிய, கொற்ற பொய்கையாடியவள் நீயா. ஃபர்ஸ்ட் நீயா, தட் இஸ் ஒன்லி த நெக்ஸ்ட். அதுதான் இருக்கு. ஓகே, பட் அதர்வைஸ் ரொம்ப அழகாக பண்ணீங்க, நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். வாழ்த்துகள். தேங்க்யூ.